நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நயினா நாகேந்திரன் வாட்ஸ்அப் லிங்க் மூலம் மோசடியில் ஈடுபடுவதாக திமுக முன்னாள் அமைச்சர் டிபிஎம் மைதீன் கான் தேர்தல் கண்காணிப்பு அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜா, விவரங்கள். சுபா, திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நயினா நாகேந்திரன் போட்டியிடுகிறார். திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் பாஜகவினர் வாக்காளர்களுக்கு வாக்களிக்கும் பூத் ஸ்லிப் வழங்கும் பணிகளில் பணி செய்யும் PLO பூத் ஸ்லிப் வழங்க போது வாக்காளர்களின் கைபேசியில் தாமரை சின்னத்தை அனுப்பி அதனுடன் ஒரு லிங்க் அனுப்பி அதை தொட்டவுடன் ரூபாய் 500 வாக்காளர்களுக்கு உடனடியாக செல்போனில் வந்துவிடும் என போலியாக தேர்தல் பிரச்சாரம் செய்து வருவதாக, தவறான பிரச்சாரத்தை செய்து வருவதாக புகார் ஒன்று தெரிவிக்கிறார்கள். இதனால் பொதுமக்கள் சிலர் தெரியாமல் அந்த லிங்கை கிளிக் செய்து தங்கள் வங்கி கணக்கில் உள்ள பணத்தை இழக்கும் நிலை ஏற்படும். ஆகையால் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் மற்றும் பூத் ஏஜென்ட்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுகவின் மத்திய மாவட்ட பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான டிபி மைதீன் கான் தலைமையில் நெல்லை மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியை சந்தித்து மனு ஒன்று அளித்திருக்கிறார். மனு அளித்து தொடர்ந்து செய்தியாளர் சந்தித்தார். தொடர்ந்து இதுபோல பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம் என தெரிவித்து கேட்டுக்கொண்டார். சுபா, விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.